ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு பார்த்தீங்கன்னா முக அழகு மட்டும் இல்லைங்க, ஹேருக்கும் உள்ள சூப்பரான ஒரு டிப்ஸு சொல்ல போகிறோம். வாங்க இதுக்கு என்னென்ன பொருள் வச்சு எப்படி நம்ம பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து முகத்துக்கு, அடுத்தது ஹேருக்கு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு முகத்துக்கு பார்த்தீங்கன்னா நேச்சுரல் ஆலோவேரா. அது வந்து பார்த்தீங்கன்னா முகத்துக்கு வந்து ரொம்ப சைனிங் கொடுக்கும். நேச்சுரலாக இருந்துச்சுன்னா இது வந்து ரிசல்ட்டு நமக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா இந்த மேலே உள்ள தோலை மட்டும் நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு இதை நல்லா வந்து உள்ளார இருக்க ஜெல்லை வந்து நல்லா அலசிடணுங்க. இதை அலசிட்டு ஒரு நல்ல மிக்ஸி ஜாரில் வந்து நல்லா போட்டு நல்லா அரைச்சி இதோட கொஞ்சம் தேன் மட்டும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. வேறு எந்த ஒரு இதையும் மிக்ஸ் பண்ணாமல் வெறும் தேனும் இந்த ஆலோவேரா ஜெல் இது ரெண்டையுமே முகத்தில் நல்லா அப்ளை பண்ணி மசாஜ் கொடுத்துட்டே இருந்தீங்க அப்படின்னா ரொம்ப வந்து க்ளோவும் கிடைக்கும். அதே சமயம் ரிங்கிள்ஸ்லாம் போயிட்டு பியூரான ஸ்கின் கிடைக்குங்க. இது வந்து ஒரு முகத்துக்குள்ள ஒரு சூப்பரான டிப்ஸ். இது ரெகுலராக நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணலாம். இந்த ஆலோவேரா ஜெல் பார்த்தீங்கன்னா இது உள்ளார இருக்க ஜெல்லை மட்டும் எடுத்து நல்லா கிரைண்ட் பண்ணி ஒரு பாக்ஸில் டைட்டன் பாக்ஸில் வந்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோரேஜ் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 days வரையிலும் கெட்டு போகாமல் அப்படியே இருக்கும். இல்லை சப்போஸ் இந்த மாதிரி எனக்கு கிடைக்கல அப்படிங்கிறவங்க நீங்கள் வந்து நேச்சுரலாக கடைகள்லாம் கிடைக்கிற ஒரு இன்ஸ்டன்ட் ஆலோவேரா ஜெல்லு நம்ம எடுத்துக்கலாம். சப்போஸ் இது எல்லா இடத்துலையும் கிடைக்கிது. இதுவே நேச்சுரலாக எடுத்துக்கிட்டோம்னா நம்ம ஸ்கின்னுக்கு ரொம்ப வந்து நல்லாயிருக்கும். அதுக்காக தான். ஓகே, அடுத்தது வந்து இதே ஜெல்லை வச்சு நம்ம இப்போ ஹேருக்கும் நம்ம ஃபாலோ பண்ண போகிறோம். இதுக்கு என்னென்ன தேவை அப்படின்னு பார்க்கலாம். முகத்துக்கு இது மட்டுமே ரெகுலராக மசாஜ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரெகுலர் பண்ணிக்கலாம் நம்ம. நெக்ஸ்ட்டு ஹேருக்கு பார்த்தீங்கன்னா அதே ஆல்வேரா தான். இதே மாதிரி இந்த ஆல்வேராவை வந்து நல்லா அந்த தோலையெல்லாம் நீக்கிட்டு இதில் உள்ள ஜெல்லை கொஞ்சம் எடுத்துக்கிட்டு அதோட பார்த்திங்கன்னா நம்ம வந்து செம்பருத்தி இலை பாருங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையும் கிடைக்குது செம்பருத்தி இலை. இது வந்து ரொம்ப ஹேருக்கு பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு சத்து இருக்குது. இதில் நல்லா வந்து கருன்னு நம்ம முடி வளரக்கூடிய தன்மை இதில் நிறையா இருக்குது. நம்ம இதையும் சேர்த்து இது ரெண்டையும் நல்லா அரைச்சிட்டு அதில் வந்து விட்டமின் டேப்லெட் வந்து ஒரு 5 டேப்லெட் எடுத்து அதில் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இதை நல்ல ஹேரில் நல்லா ரூட்டு எல்லாத்துலேயுமே நல்லா அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு மணி நேரம் அந்த ஹேரை அப்படியே நம்ம வந்து ஒரு கவர் பண்ணி மூடிட்டாலும் சரி. அப்படியே இது வந்து 1 மணி நேரம் காயணும் அந்த ஹேரில். இதுக்கப்புறம் நீங்கள் வந்து இதை நல்லா ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்மூத்தாகவும் இருக்கும். அண்ட் வந்து ஹெல்த்தியான ஹேரு. அது இல்லாமல் நல்ல வளர்ச்சி நிறையா இருக்கும். இதில் பார்த்திங்கன்னா ஹேர் வளர்ச்சி நல்லாயிருக்கும். நிறைய பேர் பார்த்திங்கன்னா ஹீட்னாலேயும் அவங்களுக்கு வந்து முடி கொட்டு ஒரு இது இருக்கும். இது பார்த்திங்கன்னா ஹீட்டையும் தணிச்சிடும். ஏன்னா ஆலோவேராவும் ரொம்ப உங்களுக்கு குளிர்மை. அதே மாதிரி இந்த இலைகளும் பார்த்திங்கன்னா ரொம்ப குளிர்ச்சியாக இருக்கும். இந்த ஒரு செம்பருத்தி இலைகள் பார்த்திங்கன்னா ரொம்ப குளிர்ச்சியாக இருக்கும். அதனால பார்த்திங்கன்னா நம்ம ஹேர் வந்து கொட்டாமல் இருக்கும். இதனால வந்து பார்த்திங்கன்னா பொடுகுங்க கூட நம்ம தலையில் இருக்க பொடுகு கூட ரிமூவ் ஆகிடும். ஏன்னா ஆலோவேரா வந்து கொஞ்சம் லைட்டான கசப்பு தன்மை இருக்கிறதுனால இந்த பொடுகும் வராமல் தடுத்துடும். நம்மளோட ஃபேஸு அண்டு ஹேரு ரெண்டுமே இந்த ஒரு டிப்ஸில் சூப்பரான ரிசல்ட் கிடைக்கும். இதை ரெண்டையுமே ஒன்றா ஃபாலோ பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா நம்மளோட சேனல் திருச்சி அம்மு 7 இந்த சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் வந்து லைக் கொடுங்க. ஓகே, இதே மாதிரி நிறைய டிப்ஸோட உங்களை நான் வந்து பார்க்குறேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு ஹேரு அண்டு ஃபேஸ் ரெண்டுக்குமே ஒரே பொருளை வச்சு அதில் கொஞ்சம் வித்தியாசமாக நம்ம பண்ணியிருக்கோம் இல்லைங்களா. இதை ஃபாலோ பண்ணுங்கள். ரெகுலராகவே 2 ஃபாலோ பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பரான ரிசல்ட்டு உடனே கிடைக்கும். ஓகே, பாய்.